யமன் இருமாப்புடன் அழிக்க வந்தால் எருக்க மலரையும் திங்களையும் சூடிய திருமுடியை அணிந்து வெற்றி அமைந்து எங்கும் இருப்பவரான சிவபிரானின் திருவடிக்கு குகன்வேலே ஒப்பாகும். திருவாசகம் செப்புவது போல் சிவபெருமானின் திருவடியே 5 எழுத்தாகும். இதனை மாணிக்க வாசகர் நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க என்பதே இதற்கு சான்று. வேலாயுதம் சிவபெருமானின் திருவடிக்கு ஒப்பாகும் என்பதால் அதுவே பஞ்சாட்சரம் என ஊகிக்க முடிகிறது. ஆதலால் 5 எழுத்தை ஓத இயலாதவர்கள் வேல்வேல் என பாராயணம் செய்வது ராமாயணம் படைத்ததற்கு நிகராகும். இது போன்ற கருத்துக்களை அருணகிரிநாதர் பல திருப்புகழ் பாடல்களில் குறிப்பிடுகிறார். இத்தகு சிறப்புடைய முருகன் உறையும் தலம் திருத்தணிகை தலம். அங்கு வந்து வணங்கினால் வாழ்வில் வளம் தரலாம். அத்துடன் வேலும் நம்மை ஆளும். வாழ்வின் துயர்கள் யாவும் போகும். பணிகை வேல் காக்காவிட்டாலும் தணிகை வேல் நம்மை காக்கும்.